Hare Krishna. So, Bhagavad Gita, 8வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். ஸோ திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத் ததோ ஜயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா. பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. பக்திர்பவதி நைஷ்டகி. ஸோ 8வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். அனன்யசேதா சததம் அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷா யோ மாம் ஸ்மரதி நித்யச தஸ்யாஹம் சுலப பார்த்தா தஸ்யாஹம் சுலப பார்த்தா நித்யயுக்தஸ்ய யோகினா. நித்யயுக்தஸ்ய யோகினா. அனன்யசேதா சததம் அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷः யோ மாம் ஸ்மரதி நித்யசः தஸ்யாஹம் சுலப பார்த்தா தஸ்யாஹம் சுலப பார்த்தா நித்யயுக்தஸ்ய யோகினா. நித்யயுக்தஸ்ய யோகினா. அனன்யசேதா சததம் அனன்யசேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷः யோ மாம் ஸ்மரதி நித்யசः தஸ்யாஹம் சுலப பார்த்தா தஸ்யாஹம் சுலப பார்த்தா நித்யயுக்தஸ்ய யோகினா. நித்யயுக்தஸ்ய யோகினா. அனன்ய சேதா பிறலாத மனதுடன் சததம் எப்போதும் எவனொருவன் மாம் என்னை கிருஷ்ணரை ஸ்மரதி எண்ணுகின்றானோ நித்யக்ஷ எப்போதும் தஸ்ய அவனுக்கு அகம் நான் சுலப அடைவதற்கு மிக எளிதானவன் பார்த்த பிருதாவின் மகனே நித்ய எப்போதும் யுக்தஸ்ய ஈடுபட்ட யோகின பக்தனின். திருப்பி சொல்லுங்க. பிருதாவின் மகனே பிறலாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகிறான். ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளான். பொருளுரை. கலங்கமற்ற பக்தர்களால் அடையப்படும் இறுதி இலக்கு இப்பதத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இவர்கள் பக்தி யோகத்தின் மூலம் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்கிறார்கள். 4 விதமான பக்தர்களை முன்பு கண்டோம். துயரத்தில் இருப்போர், கேள்வியுடையோர், உலக லாபங்களை விரும்புவோர் மற்றும் கற்பனை தத்துவவாதிகள். மேலும் முக்தியடைவதற்கான பல்வேறு வழிகளும் விளக்கப்பட்டன. கர்மயோகம், ஞான யோகம் மற்றும் ஹடயோகம். இந்த யோக வழிமுறைகளின் கொள்கையில் சற்று பக்தியும் உள்ளது. ஆனால் ஞானமோ கர்மமோ ஹடயோகமோ கலக்காத தூய்மையான பக்தி யோகத்தினை இப்பதம் குறிப்பிடுகிறது. அனன்ய சேதா எனும் வார்த்தையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் தூய யோகத்தில் பக்தன் கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் விரும்புவதில்லை.
ஸ்வர்க்க லோகங்களுக்கு ஏற்றம் பெறவோ, பிரம்ம ஜோதியுடன் ஒன்றாக கலக்கவோ, மோட்சம் பெறவோ, பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடைவோ தூய பக்தன் விரும்புவதில்லை. அவன் எதற்கும் ஆசைப்படுவதில்லை. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் தூய பக்தன் நிஷ்காம, சுயநலம் ஏதும் இல்லாதவன் என்று வர்ணிக்கப்படுகிறான். பக்குவமான அமைதி அவனுக்கு மட்டுமே சொந்தமானது, சுய லாபங்களை விரும்புபவர்களுக்கு அல்ல. கர்மயோகி, ஞானயோகி அல்லது ஹட யோகியும் தனக்கென்று சொந்த ஆசைகளை கொண்டுள்ளான். ஆனால் பக்குவமான பக்தனோ பரமபுருஷ பகவானை திருப்தி செய்வதை தவிர வேறு எந்த ஆசையும் இல்லாதவன். எனவேதான் தன்னிடம் அசையாத பக்தியுடையவன் தன்னில் எளிதில் அடைவதாக கூறுகிறார் பகவான். பிரதி ஒரு பேரா முடிஞ்சது. கிருஷ்ணரின் பல்வேறு ரூபங்களில் ஏதேனும் ஒரு ரூபத்திற்கான பக்தி தொண்டில் தூய பக்தன் எப்போதும் ஈடுபட்டுள்ளான். ராமர், நரசிம்மர் போன்று பல்வேறு விரிவுகளாகவும் அவதாரங்களாகவும் கிருஷ்ணர் விளங்குகிறார். ஒரு பக்தன் பரமபுருஷரின் இந்த தெய்வீக ரூபங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து அன்பு தொண்டின் மூலம் தனது மனதை அவரின் மீது பதிய வைக்கலாம். அத்தகு பக்தன் மற்ற யோக பயிற்சிகளை பாதிக்கும் எந்த பிரச்சனையும் சந்திப்பதில்லை. பக்தி யோகம் மிகவும் எளிதானதும் தூய்மையானதும் பயிற்சி செய்ய சுலபமானதும் ஆகும். ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தின் மூலம் இதனை எளிமையாக தொடங்கலாம். கடவுள் அனைவரின் மீதும் கருணை வாய்ந்தவர். இருப்பினும் நாம் முன்னரே விளக்கியது போல் என்றும் பிறழாது எப்போதும் தனக்கு சேவை செய்யும் பக்தரிடம் அவர் தனி கவனம் செலுத்துகிறார். பகவான் பல்வேறு வழிகளில் அப்பக்தனுக்கு உதவுகிறார். வேதங்களில் கட உபனிஷத் 1.2.23 கூறப்பட்டுள்ளது போல் எம் ஏவைச விருணுதே தேன லப்யஸ் தஸ்யை ஆஷ்ம விஷ்ணுதே தனும் ஸ்வாம். எவனொருவன் முழுமையாக சரணடைந்து பரமபுருஷரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அவன் பரமபுருஷரை உண்மையாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் பகவத்கீதையில் 10.10 கூறப்பட்டுள்ளது போல் ததாமி புத்தி யோகம் தம். பக்தனுக்கு தேவையான புத்தியினை பகவானே வழங்குகிறார். அதன் மூலம் பக்தனால் பகவானை அவரது ஆன்மீக உலகில் இறுதியாக அடைய முடியும். தூய பக்தனின் விசேஷ குணம் என்னவெனில் இடம் நேரம் கருதாமல் எப்போதும் அவன் கிருஷ்ணரை மட்டும் பிறழாது எண்ணிக்கொண்டுள்ளான். இதில் எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது. அவன் தனது சேவையை எங்கும் எப்போதும் செயலாற்ற முடியும். விருந்தாவனம் போன்ற பகவான் வசித்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்குதான் பக்தன் வாழ வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் ஒரு தூய பக்தன் எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும். அவ்வாறு வாழ்ந்து தனது பக்தி தொண்டின் மூலம் விருந்தாவனத்தின் சூழ்நிலையே அங்கேயே உருவாக்க முடியும். என் பிரபுவே, தாங்கள் எங்கு உள்ளீரோ அங்கே விருந்தாவனம் உள்ளது என்று ஸ்ரீ அத்வைதர் பகவான் சைத்தன்யரிடம் கூறியுள்ளார். எப்போதும், தொடர்ந்து அல்லது தினமும் என்று பொருள்படக்கூடிய சததம், நித்யஷ ஆகிய வார்த்தைகளில் குறிப்பிட்டுள்ளதைப் போல தூய பக்தன் எப்போதும் கிருஷ்ணரை நினைத்து அவரை தியானிக்கின்றான். பகவானை எளிதில் அடையக்கூடிய தூய பக்தனின் குணங்கள் இதுவே. பக்தி யோகமே எல்லா முறைகளை விட உயர்ந்த முறையாக கீதையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக பக்தி யோகிகள் 5 விதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாந்த பக்தர் பக்தி தொண்டில் சாந்தமாக ஈடுபட்டுள்ளவர். தாஷ்ய பக்தர் பக்தி தொண்டில் சேவனாக ஈடுபட்டுள்ளவர். 3 சக்கிய பக்தர் நண்பனாக ஈடுபட்டுள்ளவர். 4 வாத்சல்ய பக்தர் பெற்றோராக ஈடுபட்டுள்ளவர். 5 மாதுரிய பக்தர் பரமபுருஷரின் காதலராக ஈடுபட்டுள்ளவர். இத்தகு வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் முழுமுதற் கடவுளின் திவ்யமான அன்பு தொண்டில் இடையறாது எப்போதும் ஈடுபட்டுள்ள தூய பக்தன் பரமபுருஷரை மறக்க முடியாது என்பதால் அவரை அடைவது அவனுக்கு மிகவும் எளிதாகின்றது. தூய பக்தனால் ஒரு கணம் கூட பரமபுருஷரை மறக்க முடியாது. அதுபோல பகவானாலும் தனது தூய பக்தனை ஒரு கணம் கூட மறக்க முடியாது. இதுவே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே எனும் மகாமந்திரத்தை உச்சரிக்கும் கிருஷ்ண உணர்வு முறையினை மிகச்சிறந்த வரப்பிரசாதமாகும். அனன்ய சேதாக சததம் யோ மாம் ஸ்மரத நித்யஷः தஸ்யாஹம் சுலப பார்த்தா நித்யயுக்தஸ்ய யோகினா. தத்சத்.
उमज्ञानातिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखाभुतां हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी जतारणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीपाद गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஈவினிங் வந்ததுக்கு. பொதுவாக இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். பொதுவாக பொருட்கள், அது பொருட்கள் மட்டும் இல்லை, ஈவன் இடத்துல கூட இந்த உலகத்தில் பல நாடு இருக்குது. ஒரு நாட்டில் சில அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஆக்சுவலி சில நாட்டில் சில வசதிகள் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் அந்த நாட்டில் சில வசதியெல்லாம் இருக்காது. அது மாதிரி பார்த்தா கூட ஒரு நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் இதுலேயும் சில அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னால் தமிழ் என்ன சொல்லுவோம்? நன்மைகள் தீமைகள் அது மாதிரி இந்த உலகத்துக்கு இருக்குது. அது கிருஷ்ணா இங்கே பேசுகிறார், இந்த அத்தியாயத்தை அது பேசுகிறார். அது நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் சம்டைம்ஸ் சில பொருள் வாங்க போவோம், அவங்களே சொல்லு இந்த பொருளை இப்படியெல்லாம் நல்லதெல்லாம் இருக்குங்க, பட் விலை ஜாஸ்திங்க, அது மாதிரியா சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணர் சொல்கிறார், ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி அப்படிங்கிறார். பிறப்பு இறப்பு முதுமை நோய், இந்த 4 பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த 4 மட்டும் எந்த ஒரு மனிதனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, ஜஸ்ட் லைக் தட் நிறுத்தவும் முடியாது. மேபி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வியாதியை நிறுத்த முடியாது. மேபி நிறைய காசு இருக்கலாம், ஆனால் அதனால் வியாதியிலேருந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் வயசு ஆகும், அது ஸ்டாப் பண்ண முடியாது. மேபி இன்றைக்கி நிறைய ரிசர்ச் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆன்டி ஏஜிங் அப்படின்னா வயசாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் ஸ்டாப்பெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. வயசாகும், நோய்ங்கிறது வந்தே தீரும், மரணம் வந்தே தீரும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனனம் இருக்குது, மறுபடியும் பிறப்பு இருக்குது. ஸோ கிருஷ்ணா இந்த 4 பற்றி கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார். இது தோஷம், இது புரிஞ்சுக்கணுங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் இது கலியுகத்தில் பொதுவாக இந்த 4 தான் பெரிய பிரச்சனையாக சொல்லி, ஆனால் இந்த 4 தவிர மற்றதெல்லாம் தான் பிரச்சனையாக பார்ப்பாங்க. பொதுவாக உலகத்தில் எல்லோரும் இந்த 4 விட்டுருவாங்க, மற்றதெல்லாம் பிரச்சனையாக பார்ப்பாங்க.
ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 4 ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா இந்த மற்ற பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது காண போகும், அது இருக்காது. இந்த 4 ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். இந்த மரணம்ங்கிறது என்ன, ஜனனம் என்ன, இது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டால் இந்த மற்ற பிரச்சனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பெருசாக கிடையாது, நத்திங். இந்த 4 ரொம்ப முக்கியம். ஆனால் கலியுகத்தில் இந்த 4 விட்டுருவாங்க. அதுதான் கலியுகம். எது முக்கியமாக அதை விட்டுருவாங்க. முக்கியமாக இல்லாத விஷயத்த முக்கியமாக பேசுவாங்க, பிரச்சனை மாதிரி எடுத்துக்குவாங்க. பட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்குறார். அவர் கேள்வி கேட்கறனால கிருஷ்ணர் மரணத்தை பற்றி எல்லாம் பேசுகிறார். அவராக சும்மா பேசுகிறார், கேள்விகள் அப்படி இருக்கு. ஸோ அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்குறார். மரண நேரத்தில் உங்கள் பக்தர்கள் உங்களை எப்படி நினைக்கிறாங்க? அவரே உங்களை எப்படி நினைக்கணும் மரண நேரத்தில்? அந்த கேள்வியை அர்ஜுனர் தான் கேட்குறார், மரணத்தை பற்றி எல்லாம் கேட்குறார். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் மரணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். கேள்வி எப்படி இருந்தால் பேசி தான் ஆகணும். என்ன அவசரம், மரணத்தை பற்றி எல்லாம் பேசலாமா? பேசித்தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் மீட் பண்ணி ஆகணுமே. இந்த உலகத்தில் எல்லாரும் கண்டிப்பாக மீட் பண்ண வேண்டியது மரணம். சிலது நாம் மீட் பண்ணலாம், சில பேர் அதை மீட் பண்ணாமல் இருக்கலாம். சில கஷ்டங்கள் சில பேர் பட மாட்டாங்க. இந்த உலகத்தில் சில பேருக்கு பண கஷ்டமே இல்லாமல் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் பண கஷ்டம் பார்க்க மாட்டாங்க. சில பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும். ஒன்று எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியதுதான் மரணம். அது யாருக்கும் பார்த்து தான் அப்படிங்கிறத கிடையாது. அந்த கேள்வி கேட்கிறார், அந்த மரண நேரத்தில் உங்களை எப்படி நினைக்கிறது? அப்போ சில பேர் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் ஏன் பகவான் நினைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். நான் ஏன் பகவான் நினைக்கணும்? அதுக்கும் பதில் இருக்கு. கிருஷ்ணர் ஏன் அது சொல்றாரு, அதெல்லாம் இருக்கு, அதுவும் பார்க்கலாம். தென் கிருஷ்ணா மரணத்தை பற்றி பேசுகிறார். கிருஷ்ணர் கண்டிஷனாகவே போடுறார், அந்த மரண நேரத்தில் என்ன தவிர யாரும் நினைக்கக்கூடாது, நீ என்னத்தான் நினைக்கணும். அந்த கால சமாமேவ ஸ்மரன், மாமேவ ஸ்மரன், ஏவான ஒன்லி, என்ன மட்டும்தான் நீ நினைக்கணும், வேற எதுவும் நினைக்கக்கூடாது. கிருஷ்ணர் சொல்றார், அவரைத்தான் நினைக்கணுமா. அது ஏன் அப்படிங்கிறது மறுபடியும் வருது. அவரே சொல்றார், ஒருவேளை நீ என்ன நினைச்சா இந்த உலகம் கஷ்டம் நிறைந்த உலகம். கிருஷ்ணர் அந்த வார்த்தை யூஸ் பண்றார். துக்க ஆலயம் அசாஸ்வதம், துக்க ஆலயம்ங்கிறார். இங்க பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறார். கிருஷ்ணரோட வார்த்தை இல்லை. ஏன்னா இந்த உலகத்தை டிசைன் பண்ணதே கிருஷ்ணா தான். கிருஷ்ணர் தான் டிசைன் பண்ணார். அந்த டிசைன் எப்படி இருக்குன்னா, இங்க பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் டிசைன் அவர் பண்ணியிருக்காரு. இந்த டிசைன் நம்ம மாற்றலாம் முடியாது, நாம் மாற்ற முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை நாம் மாற்ற பார்க்குறோம். அதுதான் நம்ம பைத்தியக்காரத்தனம். நம்ம மாற்ற பார்க்குறோம், ஆனால் மாற்ற முடியாது. கிருஷ்ணர் டிசைன் பண்ணிட்டார். ஜஸ்ட் லைக் ஜெயில் இருக்கு. ஜெயிலுக்குள்ளே சில பேர் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, உள்ளேயே வாழவே முடியாதுங்க அப்படிம்பாங்க. அப்படிதான் உள்ள டிசைன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் அப்படிதான் டிசைன் பண்ண, உள்ள வாழ முடியாத மாதிரி தான் அவன் டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் உள்ள போய் ஷோ ஏன்டா இந்த தப்பு பண்ணும் உணர்வாங்க. இந்த டிசைன் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ கிருஷ்ணா அவரே துக்காலை மட்டும்தான். அது அவரோட டிசைன். அவரும் சொல்றார், கிருஷ்ணரே சொல்றார், நான் தான் அது படிச்சேன், என்னோட டிசைன். கிருஷ்ணர் சொல்றார், நீ என்ன நினைச்சுக்கோ, என்ன நினைச்சேன்னு வரமாட்டேன், பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனை யூனிவர்ஸ் டெம்பரரிங்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் துக்காலே அசாஸ்வதம், டெம்பரரிங்கிறார். டெம்பரரினா தற்காலிகம். அந்த தற்காலிகம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் சந்திக்கலாம். மேபி நல்லதோ கெட்டதோ வாட் எவர். நம்மளோட வசதி, நம்மளோட அறிவு, இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளோட இப்போ சொந்தம் எல்லாமே டெம்பரரி. மொத்தம் கிருஷ்ணர் சொல்றாரு.
கிட்ட எதுவுமே இருக்காது. இது நம்ம கேட்கறது கஷ்டமா வருது. என்ன இப்படியெல்லாம் கிருஷ்ணர் சொல்றாரு, கிருஷ்ணருக்கு சொல்றாரு, மொத்தம் போயிடுங்கிறார், எதுவுமே இருக்காது. இதே பகவத்கீதை கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்றார், ஒன்னே ஒன்று மட்டும் அழியாதுன்றார். ஒன்று மட்டும் அழியாது. அது பகவத்கீதை கிருஷ்ணர் 12th chapter 2nd chapter சொல்றார். பகவான் கிருஷ்ணர்கிட்ட பண்ணக்கூடிய பக்தி மட்டும்தான் அழியாதுங்கிறார். மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் வந்து அது 11th chapter கிருஷ்ணர் சொல்றார், இந்த காலம் டைம் அந்த கால ரூபத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்துடுவார். இவன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே போயிடும், இது உண்மை. நம்ம சொத்து போயிடும், புகழ் போயிடும், எல்லாமே போயிடும். பட் இந்த பக்தி மட்டும் போகாது, அது ஆத்மா கூட கிருஷ்ணர் அதை மட்டும் டிராவல் ஆகும். அப்போ அந்த பக்தி அந்த ஆத்மா கூட இருக்கும்போது அந்த ஆத்மா அப்பதான் நல்லதெல்லாம் நடக்கும். இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் பக்தி வைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பகவத்கீதா நமக்கு இல்லையா, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு பெருசா தோணும். அது ஆக்சுவலாக ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியும். ப்ராப்ளம் மாதிரி தான் தெரியும். இந்த அறிவு இருந்தால் தான் அது மாதிரி தெரியும். இது பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார், அது மாதிரியே தெரியுமா. இந்த அறிவு இல்லைன்னா ரிவர்ஸில் எல்லாம் புரியும், எல்லாமே ரிவர்ஸில் தான் புரியும். அது பிரச்சனையே கிடையாது, பிரச்சனை மாதிரி தோணும். உண்மையிலே சீரியஸான விஷயமா இருக்கும், ஆனால் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் உண்மை சொல்கிறேன், ஒரு இன்சிடெண்ட் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், நான் அந்த இடத்துல இருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சீரியஸான விஷயம் ஆனால் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கான ஒரு உதாரணம் உண்மையில் நடந்தது. என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் தப்பாக நடந்துக்கிறாங்க, அவங்க லைஃப்ல தப்பாக நடந்துக்கும் போது கம்ப்ளைண்ட் பண்ணாச்சு. அவங்க பேரண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, உங்களோட குழந்தை தப்பாக நடந்துக்கிறாங்க, நீங்கள் தயவுசெய்து வந்து பாருங்க எங்களை. அப்போ பெற்றோர்கள் வந்தாங்க, எல்லாமே சொல்கிறாங்க, உங்கள் குழந்தை இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறாங்க, இது டேஞ்சர். நானும் அந்த இடத்துல இருக்கேன், எல்லா ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க, அவங்க என் குழந்தை நல்லா படிக்குது இல்லை, அதை மட்டும் பேசுங்க, மற்றதெல்லாம் பேசாதீங்க. டேஞ்சரஸ். பெற்றோர்கள் புரியல, படிப்பெல்லாம் படிச்சுக்கலாம், கேரக்டர் பிரச்சனை போச்சு, டேஞ்சரஸ். ஆனால் அவங்க அது புரியல, இது சீரியஸான விஷயங்க, நாங்கள் பேசுறது வேற, நீங்கள் சொல்றது வேற. அவங்க அந்த அறிவு இல்லை. அவங்க வந்து காப்பாற்ற பார்க்குறாங்க, அவங்க குழந்தை கண்டிக்கணும், கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. அது டேஞ்சர், பயங்கரமான டேஞ்சர். அந்த குழந்தைக்கும் டேஞ்சர், அவங்களுக்கும் டேஞ்சர். ஸோ உதாரணத்துக்கு சீரியஸான விஷயமே சீரியஸாக இல்லாமல் இருக்கிறோம். ஸோ இது நாமளும் இந்த தப்பு பண்ண வாய்ப்பெல்லாம் இருக்கு. இந்த அறிவியல் வைங்க, நாமளும் தப்பு பண்ணுறோம். சீரியஸான விஷயம் சீரியஸாக தெரியும், சீரியஸ் இல்லாத விஷயம் சீரியஸ் இல்லாத மாதிரி கணக்கு தெரியும். அது எப்போ தெரியும், இந்த அறிவு இருந்தால் தான் தெரியும். இதுல நல்ல ரிவர்ஸில் தான் தெரியும். ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், இந்த அறிவு இருந்தால் தான் அது மாதிரி தெரியும் அர்ஜுனா. இல்லை தெரியாது, நம்ம தப்பான கால்குலேஷன் போட்டுருவோம். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்லோகத்தில், அனன்ய சேத்தாக சத்ததம்ங்கிறார். சத்ததம்னா எப்பவுமே, ஆல்வேஸ், எப்பவுமே நான் சொன்னபடி கேளு. ஸோ தஸ்யாகம் சுலபக பார்த்தா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், சுலபா. பகவானே இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், எல்லாம் சுலபமாக முடியுங்கிறார். அவர் இந்த வார்த்தை அவரே யூஸ் பண்ணுறார், எல்லாம் சுலபமாக முடியும், பட் நான் சொன்னபடி கேளுங்கிறார். அது மரணமாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் சுலபமாக முடியுங்கிறார். பட் கிருஷ்ணா சொன்னபடி தான் செய்யும், அது அவரே சொல்கிறார். நித்திய யுக்தஸ்ய யோகினா, எப்பவுமே நான் சொன்னபடி கேட்டுட்டு இருந்தால் சுலபமாக முடியும், நோ டவுட். பட் கண்டிஷன் அதுதான் இந்த ஸ்லோகத்தில். அனன்ய சேத்தாக சத்ததம், இந்த வார்த்தை பகவத்கீதை நிறைய இடத்துல வரும். கிருஷ்ணர் இங்கே மட்டும் கிடையாது, இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார், சத்ததம் கீர்த்தயந்தோ மாம், சத்ததம் எப்பொழுதுமே, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, சர்வேஷு காலேஷு எல்லா நேரத்துலையும்,
ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொன்னபடி செய்யுங்கிறார். அவர் சொன்னபடி கேட்கணும். அவர் சொன்னபடி நான் கேட்காம சம்டைம்ஸ் சாக்கெல்லாம் சொல்லுவாங்க, இல்லைங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அது கொஞ்சம் முடியாது அப்படின்னா ஃபர்கெட். ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்காது, சந்தோஷமெல்லாம் கிடைக்காது. நோ வே. பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார், அவர் சொல்லக்கூடிய தர்மம் கடைபிடிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் சாந்தி கிடைக்கும்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. ஓப்பனாக சொல்லிட்டார். அவர் சொல்கிற தர்மம் கடைபிடிச்சா தான் சாந்தி, இல்லைன்னா கிடையாது. சாந்தி மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். கிருஷ்ணர் சொல்கிறார், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி மதி கச்சதி கௌந்தேய பிரதி ஜானிஹி நபே பக்தா பிரணஷதி. கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த தர்மா கடைபிடிக்கும் பொழுது சாஸ்வத் சாந்தி, உனக்கு சாந்தி கிடைச்சிடும். அது இல்லாமல் உனக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். பட் கண்டிஷன் என்ன? தர்மா கடைபிடிக்கணும். தர்மா. அப்போ எது தர்மம் தெரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதை படித்தா தான் புரியும், இல்லை புரியாது. இந்த பகவத்கீதை படிக்கலினா எது தர்மானே தெரியாது நமக்கு. நாம்பளாம் நினச்சிருக்கோம், நாம்பளாக ஒன்று திங்க் பண்ணி இதுதான் தர்மம், இதுதான் தர்மம், தப்பான கால்குலேஷன் போடும். பட் பகவத்கீதை படிக்கும்போது எது தர்மம்னு தெரியும். இல்லைன்னா ஒரு தூய பக்தரோடு இருந்தால் தான் தர்மம் புரிஞ்சுக்க முடியும், இல்லை முடியாது. இது நீங்கள் பாகவதம் ஈவன் மகாபாரத்தில் பார்க்கலாம். விதுரர் எப்போவுமே தர்மம் தான் பேசுவார், எப்போவுமே. அது யாராக இருந்தாலும் சரி, பயப்பட மாட்டார், பேச்சு மாற்றெல்லாம் பேச மாட்டார், எப்போவுமே தர்மம் தான் பேசுவார். திருதராஷ்டிரன் அவங்க அண்ணா, திருதராஷ்டிரன் தர்மம் பேசுவார். நீ பண்ணுற தப்பு, பையன் பண்ணுற தப்பும்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார், பயப்பட மாட்டார். ஆனால் அவங்களுக்கு இவர் பேசுகிறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைப்பிடிக்க மாட்டான். ஆனால் உட்காந்து நல்லா கேட்பாங்க. விதுரா சொல்லு விதுராம்பாங்க, அவர் உட்காந்து பேசுவார். ஒரு தடவை திருதராஷ்டிரனுக்கு நைட்டு பூரா தூக்கம் இருக்காது, தூக்கமே வராது. அதான் தூக்கமே வரல. சரி, அவர் செக்ரட்டரி கூப்பிட்டு, விதுரர் கூட்டிகிட்டு வா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அப்போது விதுரர் நைட்டு வருவார். நைட்டில் என்ன கூப்பிட்டீங்களே, எனக்கு தூக்கமே வரல. அவர் சொல், ஆமாம் உனக்கு எப்படி தூக்கம் வரும், நீ தர்மம் கடைப்பிடிச்சாலும் தூக்கம் வரும் உனக்கு. இப்படி தான் பேசுவார். நீங்கள் தர்மம் எங்கே கடைப்பிடிக்கிற, தூக்கம் வராது. அதை பற்றின விஷயங்கள் விதுரர் பேசுவார், நைட்டு பூரா உட்காந்து கேட்பார். ஆனால் விதுரர் என்ன சொன்னாரோ ரொம்ப நல்லா சொல்கிற மாதிரி கடைப்பிடிக்க மாட்டார். ஒரு நாள் விதுரர் சொல்லிடுவார், நீ கேட்பீங்க ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்போ ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? ரிசல்ட் கிடைக்காது, சாந்தியெல்லாம் கிடைக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ விஷயங்கள் கற்றுக்குறோம். மேபி கார் ஓட்ட கற்றுக்குறாங்க, கம்ப்யூட்டர் கற்றுக்குறாங்க, என்னென்னமோ கற்றுக்குறோம். தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அது இந்த ஒரு புக்கில் தான் இருக்குது, வேறு எந்த புக்கிலையும் கிடையாது. இந்த ஒரு புக்கில் மட்டும்தான் தர்மம். பாகவத்தில் இருக்குது, பகவத்கீதா இருக்குது. அப்போ இந்த புக்கு படிக்கலை அப்படின்னா எது தர்மம் தெரியாமல் போயிடும். அண்ட் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், சுலபமாக நான் கிடச்சிடுவேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். நான் சுலபமாக கிடச்சிடுவேன், ஈஸிங்கிறார். எஸ், இந்த கலியுகத்தில் ஈஸி. ஸோ சில பிரபுபாத் ரொம்ப அழகாக இந்த பொருளுரையில் அது எழுதியிருக்கார். அந்த சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த இந்த நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இது வெரி இம்பார்ட்டண்ட். இது நாம் ஒழுங்காக சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் இந்த உலகத்தில் எல்லாமே ஒழுங்காக புரிய ஆரம்பிக்கும். இப்போ ரைட்னா நம்ம எல்லோரும் மைண்டில் ஒன்று இருக்கலாம், இல்லை இப்போ என் லைஃப்பில் இதுதான் பெரிய பிரச்சனை, இதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம எல்லோரும் ஒன்று ஓடும், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் நம்ம யாருக்குமே மரணம் பெரிய பிரச்சனை ஓடாது, அதெல்லாம் ஓடாது. மேபி படிக்கும்போது அப்படி ஏதோ ஓகே படிக்கிறோம் கேட்குறோம், நம்ம மனசுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது பிரச்சனையாகவே இருக்காது, ஆனால் பிரச்சனை தான் நினச்சிட்டு இருப்பேன். ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு 2 வயசு குழந்த 3 வயசு குழந்த கையில் பலூன் இருக்குன்னு வைங்க, அது பலூன் ரொம்ப விளையாண்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த போய் பலூன் உடைச்சிட்டிங்க வைங்க, ஏன்னா நீங்கள் உடைக்கிறீங்களா தானாக உடையுது.
அந்த குழந்தை கத்தும். என்னமோ என் வாழ்க்கையே போச்சுடான்னு கத்தும். அப்படி தான் அழுகும். அது அப்படி தான் அழுகும். ஆனால் வீட்டு பெரியவங்கள பெருசாக இது என்ன இதுக்கெல்லாம் போய் அழுகுவியா, அப்பா அம்மா அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அந்த குழந்தை இல்லை என் வாழ்க்கையே போன மாதிரி அழுகும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அவ்வளோதான் புத்தி. பட் ஆக்சுவலி அது ஒன்றும் சீரியஸாக நடக்கலை. ஆனால் அது குழந்தைக்கு புரியாது, பெற்றோருக்கு புரியும் இது சீரியஸ் இல்லைன்னு. அது மாதிரி நாம் எல்லாம் கூட ஏதாவது ஒன்று ஒரு பிரச்சனை நினச்சிக்கிட்டே இருப்போம். அது ஆக்சுவலி பிரச்சனை கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறாரு மரணம் தான் பெரிய பிரச்சனை, புரிஞ்சுக்கோங்கிறார். முதுமை பெரிய பிரச்சனை. எஸ், இது உண்மை, இல்லைன்னு கிடையாது. நம்ம வியாதி பெரிய பிரச்சனை தான். அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரனோ, அறிவாளியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இம்பாசிபிள். இதில் என்னென்னா வயசாக மைண்டும் வேறு மாதிரி வேலை பண்ணும். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் போய் கிடையாது. சம்டைம் ஏஜ் ஆக மைண்டு வேறு மாதிரி ஒன்று இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஃப்ரஸ்ட்ரேஷன்னா விரக்தியா ஜாஸ்தியாகிட்டே போகும். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. இதெல்லாம் பாகவத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இது உண்மையிலே ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மனசு, புத்தி, அகங்காரம் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். அப்போ இங்கே கிருஷ்ணர் சொல்கிறபடி இந்த ஸ்லோகத்தில் அனன்ய சேதா சத்ததம் பண்ணால் மட்டும்தான் ஈவன் நமக்கு வயசாகும்போது அந்த மரண நேரத்தில் கூட ஸ்மூத் செயிலிங் அப்படிம்பாங்க. அப்படின்னா அந்த மரணத்தை கூட ஈஸியாக ஸ்வீகரிப்பாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வெல்கம் பண்ணுவாங்க, மரணத்தை வெல்கம் பண்ணுவாங்க. ஓகே, ரெடி, நான் ரெடியாக இருக்கேன். மேபி சில பேர் பார்த்துருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய பேருக்கு மரண நேரத்தில் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போயிடுவாங்க. நிறைய பேர் நடக்கும். அது ஏதோ சாதாரண நினைப்பாங்க. அது அப்படி தாங்க இருக்கும். அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பாகவத்தில் அது ஏன் அப்படி நடக்குதுன்னு கூட பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் சும்மா நடக்கல. அது நடக்கிறதுனால அவங்க மரணம் பயந்துட்டாங்க. ஒரு மோசமான மரணம் நடந்திருக்காங்க. அது ஸ்மூத்தாக நடக்கலாங்க. இதெல்லாமே கொடுத்துருல கருட புராணத்திற்கு இன்னும் பாகவத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இல்லைன்னா கிருஷ்ணன் ஏன் மரணத்தை பற்றி இவ்வளோ பேசணும்? இது ரொம்ப சீரியஸான விஷயந்தான். ஆனால் முன்னாடி நான் சொன்னபடி நம்ம எல்லோரும் இது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். வேறு ஏதாவது விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம். இதுதான் மாயாங்கிறது. அது சீரியஸான விஷயம் கிடையாது. ஆனால் அதை நான் உட்காந்து சீரியஸாக பேசிகிட்டு இருப்போம், அது டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பட் கிருஷ்ணா சொல்கிறாரு இது வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு, இன்னொரு ஸ்லோகம் வருது. அவர் நம்மகிட்ட சொல்கிறார், இந்த 14 உலகத்தில் எங்கே போனாலும் பிரச்சனை வருங்கிறார். அதுவும் கிருஷ்ணர் சொல்கிறார். பிரம்ம புவனா லோக புனராவர்த்தினோ அர்ஜுனா. நீ எங்கே போனாலும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற கிருஷ்ணா. இந்த பிரச்சனை ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி ஆகமத்து பிரச்சனை வரும். ஸோ ஒரு ஆத்மாவோட இயற்கையான குணம் ஆனந்தமயோ பியாசாத். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு ஆசை இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் காமன். ஆனந்தமயோ பியாசாத், ஆனந்தமாக இருக்கணும். ஒரு ஆத்மாவோட இயற்கையான குணம். நம்ம எல்லோரும் ஆக்சுவலி ஆனந்தமாக தான் இருக்கணும். ரைட் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு மாதிரியாக போகுது அப்படின்னா எங்கேயோ தப்பு நடக்குது. நான் தப்பு பண்ணுறேன், நான் ஒத்துக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி அது நம்ம ஒத்துக்கலைன்னு வைங்க, உண்மை நம்மகிட்ட சேராது. நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கணும். எங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம ஒத்துக்கணும். நீங்கள் பகவத்கீதையில் அர்ஜுனர் ஒத்துக்கிற ஸ்லோகம் இருக்குது, ஒரு ஸ்லோகம் இருக்குது. கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவா. அர்ஜுனர் ஒத்துக்கிறார், எங்கிட்ட தோஷம் இருக்குது அப்படின்னு அர்ஜுனர் ஒத்துக்கிறார். ஒப்பனா சொல்கிறார், எங்கிட்ட தோஷம் இருக்குது, எனக்கு தர்மம் என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மோத சேதா. எனக்கு சொல்லுங்கள், எது தர்மம்னு சொல்லுங்கள், எங்கிட்ட தோஷம் இருக்குங்கிறார். ஸோ நம்ம ஒத்துக்கலை அப்படின்னாலே உண்மை நமக்கு வராது.
அர்ஜுனர் அந்த சொல்கிறார், எங்களோட தோஷம் இருக்குது, தர்மம் என்னன்னு தெரியல, தயவு செய்து சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் பேசுகிறார். அப்புறம் தான் கிருஷ்ணர் சொல்கிறார், ஓகே தேஹினோஸ்மின் யதா தேஹி, அதெல்லாம் வருது. அப்போது நாம் ஒத்துக்கணும். பட் ஜென்ரலாக மனுஷங்க நாம் எல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நான் பர்ஃபெக்ட் தாங்க, இப்படி தான் பேசுவோம். நான்லாம் பர்ஃபெக்ட், நான் செய்கிறதெல்லாம் சரி தான், நான் தப்பெல்லாம் செய்யலை. இப்படி வெறப்பாக ரொம்ப இப்படி பேசினோம்னா உண்மை நமக்கு சேராது. இன்னைக்கு காலையில் கூட பாகவத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஈவன் துருவ மகாராஜ் நாரத முனிவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். துருவ மகாராஜுக்கு ஒரு ஆசை என்னென்னா, உலகத்திலே பிரம்மாவோட நான் பணக்காரன் ஆகணும், அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் ஆசையை. எப்படி இருக்கு பாரு ஆசை. நிறைய பேர் இங்கே ஏதோ இந்த ஊரில் பணக்காரன் ஆகணும், இல்லை உலகத்தில் பணக்காரன் ஆகணும்னு நினைப்பாங்க. யூனிவர்ஸ்லேயே பிரம்மாவோட நான் தான் பணக்காரன் ஆகணும். எப்படி ஆசைப்படுறாரு? 5 வயசு தான் அவருக்கு. 5 வயசு இப்படி ஒரு ஆசைப்படுறாரு. அதில் காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. இதுதான் என் ஆசை, கோல், அவ்வளோதான். சரி, அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ விஷ்ணு கும்பிட்டு எல்லாம் கிடைக்கும், விஷ்ணு கும்பிடு. அவர் எங்கே இருப்பார்? காட்டில் இருப்பார். காட்டுக்கு போயிட்டார் ஒரு வாட்டு. இமேஜின், 5 வயசில் காட்டுக்கே போகிறார். தென் கிருஷ்ணா பரமாத்மாவை எல்லாம் பார்த்துட்ருக்கார். நாரதர் அனுப்புகிறார். நாரதர் போய் பாருங்கள், அவரை பயங்கரமாக இருக்கார் இவர். அப்போ நாரதர் போய் அவர்கிட்ட பேசுகிறார். அவர் நாரதர் சொல்கிறாரு, உனக்கு 5 வயசு தான் ஆகுது, நீ ஜாலியாக விளையாண்டுருக்க வேண்டியதானே, ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இதெல்லாம் உட்காந்துட்டு இதெல்லாம் கவலைப்படுவியா? நாரதர் சொல்கிறார், 5 வயசில் ஓடணும் விளையாடணும், ஏன் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிற? சொந்தக்காரங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு. துருவ மகாராஜ் எல்லாம் கேட்குறார். கேட்டுட்டு நாரதர்கிட்ட பதில் கொடுக்குறார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அது எனக்கு ஏறலை. இப்படி தான் பதில் கொடுக்குறார். இது நீங்கள்லாம் பிராமணனுக்கு சொல்லுங்கள், கேட்பாங்க. நான் க்ஷத்ரியன், என் ரத்தமெல்லாம் கொதிக்குது, இதெல்லாம் எனக்கு ஆகாது, நான் பணக்காரன் ஆகணும், அவ்வளோதான். என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஒரு ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. நீங்கள் சொல்கிறது எனக்கெல்லாம் ஏறாது, கஷ்டம், என் ரத்தம் வேறேங்கிறார். க்ஷத்ரிய குடும்பத்தில் பிறந்திருக்கேன். பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, அதில் டவுட் இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். பட் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். அப்புறம் அங்கே ஒரு வார்த்தை போடுறார் துருவ மகாராஜ், நீங்கள் எனக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுன்னா, சாரி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஹானஸ்ட்டாக பண்ணணும். ஹானஸ்ட்னா நேர்மை. அந்த கண்டிஷன் போட, நான் நேர்மையான வழியில் தான் இதை நான் பண்ணணும். ரொம்ப அழகாக சொல்கிறேன், நான் நேர்மையான வழியில் தான் போகணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ நாரதர் ரொம்ப பெரியப்படுறார். எஸ், கரெக்டாக பேசுகிறான், பார்த்து 5 வயசு இருந்தாலும் கரெக்டாக பேசுகிறார். ஓகே, அப்போ கைட் பண்ணுறார். சொன்னபடி துருவ மகாராஜுக்கு பிரம்மாவோட பணக்காரன் ஆயிட்டார். உண்மையிலே பாகவத்தில் வருது. ஸோ அங்கே பார்க்கலாம், ஒத்துக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் அவங்க வெளிப்படையாக பேசுகிறாங்க. துருவ மகாராஜ் பேசியிருக்கார், பகவத்கீதை அர்ஜுனரும் பேசுகிறார், தங்கிட்ட இருக்க வீக்னஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த குணம் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளோட வீக்னஸ் இருக்கு, பகவான்கிட்ட சொல்லணும், பக்தர்கிட்ட சொல்லி ஆகணும். தென் கிருஷ்ணா எல்லாமே கொடுப்பார், எல்லாமே சப்ளை பண்ணுவார். எஸ், ஓகே, டேக். ஸோ அப்போ ஒருத்தர் டெய்லி பகவத்கீதா படிக்கணும், நாம சங்கீர்த்தம், வீட்டில் ஹரே கிருஷ்ணா சொல்லணும், எப்பவுமே சொல்லணும். தென் பகவான் அனுகிரகத்தில் எல்லாமே நடக்கும். அது நடக்கும், அது எப்படி நடக்கும்னு தெரியாது. கிருஷ்ணரோட பிளான் நமக்கும் புரியாது. சம்டைம்ஸ் சில பேர் நினைக்கலாம், ரொம்ப தூரம் நினைக்கிற ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு. நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு புரியாது. கிருஷ்ணா பிளான் நமக்கு புரியாது. ஏன் கிருஷ்ணா இவ்வளோ டைம் எடுத்துக்கிறார் புரியாது நமக்கு. இது பாகவத்தில் ஒரு இடத்துல வருது, அதோடு நான் முடிக்கிறேன். பஞ்சபாண்டவர்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த கேம்பிளிங், சூதாட்டத்தில் தோத்துடுறாங்க. அப்போ கிருஷ்ணர் உடனே காப்பாற்றுறது எதுவும் பண்ணல. வனவாசம் போகிறாங்க ஒரு 12 வருஷம், அப்புறம் அக்ஞாத வாசம் ஒரு 13-14 வருஷம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. கிருஷ்ணர் நினச்சா ஒரு செகண்டில் எல்லாம் மாற்றலாம், ஒரு செகண்ட் எல்லாம் மாற்றலாம். ஆனால் அவர் பண்ணல, 14 வருஷம் கஷ்டப்படுறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? பகவான் நினச்சா ஒரு செகண்டில் மாற்றலாமே. அப்போது கிருஷ்ணரோட பிளான் வேறு. இது பீஷ்மரே சொல்கிறார்,
அவரோட பிளான் புரியாது. அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுட்டு போவோம், அவராக பார்த்து பண்ணுவார். இது பாகவத்தில் ரொம்ப அழகாக வருது. பட் மேபி சம்டைம்ஸ் நாம் நினைக்கலாம் ரொம்ப தூரம் இதெல்லாம் செய்கிற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என்ன. பட் வி டோன்ட் நோ. கிருஷ்ணர் நல்ல நம்மளோட பயங்கர பிளான் போடுவார், நமக்கு தெரியாது. நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த குழந்தை பலூன் உடஞ்சி போகணுன்னு அழுகும். அப்பா அம்மா அது பெருசாக சீர்ஸை எடுத்துக்க மாட்டாங்க, அது பலூன் தான் உடஞ்சி போச்சுன்னு. இந்த குழந்தை நினைக்கும் என்ன அழுகிறேன், ஒரு புது பலூன் வாங்கி தராங்களா ஒன்றா. பட் அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு ஒன்றும் பெரிய பிளானெல்லாம் போட்டிருப்பாங்க. மேபி பெருசாக இடமெல்லாம் வாங்கி போட்டிருக்கலாம், நகையெல்லாம் வாங்கியிருக்கலாம். அது அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ கிருஷ்ணா ஒரு மாதிரி நமக்கு ஒரு பிளான் போடுவார், பட் அது நமக்கு புரியாது, டிஃபிகல்ட். நம்மளோட வேலை லெட்ஸ் சாண்ட், நாமா சொல்லிட்டு பகவத்கீதா படிக்கிறது, தென் பகவான் பூஜா செய்கிறது, பிரசாதம் எடுக்கிறது, பக்தரோட சங்கத்தில் இருக்கிறது. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது இருந்தாலே போதும். மற்றது இந்த ஸ்லோகத்தில் தஸ்யாகம் சுலபா பார்த்தா, சுலபமாக அது போயிட்டு இருக்கும், அது நடக்கும். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. சாத் ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, ஏதாவது கொஷன்ஸ்? ஓகே. நான் பாசப்பல்லாம கேட்குறீங்க? துருவ மகாராஜ் ஆசைப்பட்டார். அவருக்கு அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் தவம் இருந்த மாதிரி இருக்க முடியுமான்னு பார்க்கணும். நீங்கள் 6 மாதத்தில் பகவானை பார்த்துட்டார், நேருக்கு நேராக பார்த்தார். 6 months தான். ஆனால் அந்த தவம் இருந்தார் அவர். மேபி இது உண்மை. ஆச்சாரியாஸ் சில பிரபுபாத், சைத்தன்ய மகாபிரபு அவங்க சொல்கிறது அப்படியே நாமளும் கேட்டால் மேபி வித்தின் செகண்ட்ஸ் ஆஃப் மினிட்ஸில் பகவான் பார்க்கலாம், போய் கிடையாது. ஸோ துருவ மகாராஜ் நாரதர் சொன்னது அப்படியே கடைபிடிச்சார். அது படிச்சிங்கன்னா வரும். நாரதர் சொல்லி கொடுக்குறாரு என்ன பண்ணணும், அது அப்படியே கடைபிடிச்சார், மாற்றலை. டீவியேஷனே கிடையாது. டீவியேஷன்னா மாறுபாடில் அலாசிட்டிஸ். அப்படியே நம்ம பகவத்கீதையில் இருக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறானா அப்படின்னு என்ன நானே கேள்வி கேட்டுக்கணும். இல்லை அப்படின்னா பிரச்சனை வரத்தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ துருவ மகாராஜ் கொஞ்சம் கூட டீவியேஷன் இல்லை. அர்ஜுனர் அதே மாதிரி. கிருஷ்ணர் சொல்கிறார் சண்டை போடணுன்னு, ஓகே, டீவியேட் ஆகலை. ஒன்று முன்னாடி சொன்னபடி கிருஷ்ணருக்கு ஒரு பிளான் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு பிளான் போடுவார். இல்லை, அதை பற்றி இப்போ நான் பேசலை, அது வேறு. அது வேறு. கிருஷ்ணர் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் ஒருத்தர் 10 குழந்தையெல்லாம் இருக்கும். அந்த பெற்றோர் 10 குழந்தைக்கு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிளான்லாம் போடுவாங்க. இந்த குழந்தை இப்படி வளர்த்தணும், அந்த குழந்தை இப்படி வளர்த்தணும். கிருஷ்ணருக்கு எல்லாருக்கும் பிளான் வச்சுருப்பார். அது நமக்கு புரியாது. பிளான் இருக்கும், ஒருத்தருக்கும் பிளான் வச்சுருப்பார். அது சாண்ட் பண்ண அது நமக்கும் புரிய ஆரம்பிக்கும். இட்ஸ் ஓகே. ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? பற்று இருக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லப்படலையே. இன்னும் அது வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். ஆனால் அது அப்படி புரிஞ்சுக்கணும். பற்று இல்லாமல் எந்த ஆத்மாவும் இருக்க முடியாது, இம்பாசிபிள். அவங்க சொல்கிற டிட்டாச்மெண்ட் மீனிங் வேறு. நீங்கள் பற்று இல்லாமல் எப்படி இருப்பீங்க? கிருஷ்ணர் அப்படி பேசலை. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய டிட்டாச்மெண்ட்னா தமிழ் என்ன? பற்றின்மை தான். பற்றின்மைனா ஒருத்தர் மேல் பற்று இல்லாமல் எப்படி வாழ முடியும்? நாம் என்ன மரமா? நான் ஸ்டோன். நான் கண்டிப்பாக யாராவது நேசித்து ஆகணும்.
ஆத்மாவோட இயற்கையான குணம் ஒருத்தர் நேசிச்சே ஆகணும். நேசிக்காமல் எப்படி இருக்க முடியும்? கிருஷ்ணர் அப்படி பேசலை. அவங்க கிருஷ்ணர் சொல்கிற டிட்டாச்மெண்ட்டோட மீனிங்கே வேறு. மேபி இப்போ அதனால் ஃபுல்லாக என்னால் பேச முடியாது. கிருஷ்ணர் அப்படி பேசலை. ஃபீலிங்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி இருக்க முடியும்? அட்டாச்மெண்ட் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அட்டாச்மெண்ட், ஃபீலிங்ஸ் எல்லாம் நார்மல். பட் அந்த ஃபீலிங் எந்த மாதிரி ஃபீலிங், அட்டாச்மெண்ட் எந்த மாதிரி அட்டாச்மெண்ட், அது புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் உட்காந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணணும். பற்றே இருக்கக்கூடாதுன்னு, அது எப்படி பற்று இல்லாமல் இருக்க முடியும்? பற்றே இருக்கக்கூடாதுன்னு ஒரு பற்று ஆகிடுது இல்லை? புரியுதுங்களா? பற்றே இருக்கக்கூடாது, பற்றே அது மேலே ஒரு பற்று வருது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட் மீனிங்கெல்லாம் வேறு. பற்று இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பாக ஒரு பற்று இருக்கணும், இல்லாமல் இருக்க முடியாது. நம்மளை கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்க இருக்குது, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அவங்க மேலே பற்று இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அது நேச்சுரல். அப்போ பற்று இருக்கக்கூடாதுன்னா அது என்ன? வாட் டஸ் இட் மீன்? அதுக்கு மீனிங் வேறு. அவங்க எல்லாம் பாய் பாய் செய்யு கட் பண்ணிடலாம், அப்படி கிடையாது. அது மீனிங் கிடையாது. ஸோ இயற்கையாகவே அவங்க மேலே நமக்கு பற்று இருக்கும். பட் சேம் டைம் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது டெம்பரரின்னு புரிஞ்சுக்கணும். அது நான் புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் சில பேர் நல்ல பெற்றோர்கள், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஒய்ஃப், நல்ல குழந்த, சிப்ளிங்ஸ் நல்லா கிடைக்கும், சில பேர் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் டெம்பரரின்னு புரிஞ்சுக்கணும். அது டெம்பரரி தான், அது அப்படியே இருக்காது. ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து யூனோ லைக் அந்த எமோஷன்ஸ் என்னை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், ஒரு கவலை வரும், உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக கவலை வரும். கவலை வராமல் இருக்காது, கண்டிப்பாக யூ ஃபீல் பேட் அபவுட் இட். பட் அந்த எமோஷன் என்னை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கும். மரணம் வரும், ஏன்னோ சம்டைம் பணமெல்லாம் போயிடும், அவமானங்கள் வரும், இதெல்லாம் நடக்கும். பட் இந்த அந்த எமோஷன் வந்து என்னை தர்மத்துலேருந்து டீவியேட் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ அந்த அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட்டை பார்த்து புரிஞ்சுக்கணும். டிட்டாச்மெண்ட்னா அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுது. இட்ஸ் நாட் லைக் தட். அப்படி பேசப்படலை. யா எனிவே, இப்போ என்னால் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது கஷ்டம் என்னால். எனிவே தேங்க்ஸ், குட் கொஷன். வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வேறு கொஷன்? விசேஷ கருணையை பற்றி இங்கே பேச இருக்கிறது. அவங்க வந்து இடம் நேரம்லாம் பார்க்காம எப்போதும் பகவான் கிருஷ்ணன் நினைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதில் எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கக்கூடாது இல்லை, இருக்காதுன்னு சொல்லிப்பார். மொழிபெயர்ப்பு வருது, இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரா, இருக்காதுன்னு சொல்கிறாரா? அவங்களுக்கு ஜென்ரலாக இருக்காது, இருக்கக்கூடாது இல்லை, இருக்காது. வரும், பட் தே டோன்ட் ஃபீல். அவங்க தே கெட் அனஸ்தடைஸ்ட். பியூர் டிவோட்டிக்கு அது தொல்லை மாதிரியே தெரியாது. ஜஸ்ட் லைக் டாக்டர் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, வலியே தெரியாது, ரத்தம் வெளியே போகும், வலி தெரியாது. பியூர் டிவோட்டிக்கு பிரச்சனையில் அவருக்கும் வரும், வராமலாம் இருக்காது. ஆனால் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. தட் மீன்ஸ் தட்ஸ் எ டிட்டாச்மெண்ட். அது டிட்டாச்மெண்ட். அது எஸ், ஆமாம், அது டிட்டாச்மெண்ட். அவங்களுக்கு பிரச்சனை டிவோட்டிங் பிரச்சனை வரும், ஆனால் அஃபெக்ட் ஆக மாட்டாங்கன்னா தட் இஸ் த ரியல் டிட்டாச்மெண்ட். டிட்டாச்மெண்ட்னா ஹஸ்பண்ட் விட்டு, ஒய்ஃப் விட்டு, பையன் விட்டு, அது மீனிங் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தட். இது ரியல் டிட்டாச்மெண்ட். பிரச்சனை உங்களுக்கு, அந்த எமோஷன்ஸ் எங்களை பாதிக்கவே பாதிக்காது. தட் இஸ் ரியல் டிட்டாச்மெண்ட். அதுதான் டிட்டாச்மெண்ட். ஆமாம், போக முடியும் தான் கிருஷ்ணர் சுலபங்கிறாரே இந்த ஸ்லோகத்தில். இந்த தஸ்யாகம் சுலபாக பார்த்தா, கிருஷ்ணசே சுலபா தான். கிருஷ்ணர் சொல்கிறார் ஈஸினா ஈஸி தான். இல்லை, கிருஷ்ணா அந்த வார்த்தை ஏன் யூஸ் பண்ணும்? தஸ்யாகம் சுலபாக பார்த்தா. அப்புறம் ஸோ அப்போ நம்ம கையில் தான் இருக்குது. இது சுலபம் தான் கிருஷ்ணர் சொல்கிறாரா, சுலபம் தான் நாமளும் சொல்லணும்.
ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஜென்ரல் கொஷின்ஸ் ஏதாவது? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஷில பிரபுபாத் கி ஜெய். சார்